ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் குளிர்ச்சியாக இருக்கிறீங்களா? 31/8/2018 முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நிலை அனைத்திலிருந்தும் விலகி சாட்சியா பார்க்குற மாதிரி, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும். அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? சுத்தி எது நடந்தாலும் அது நாடகத்துல பதிவானது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்படித்தான் நடிக்கணும்னு பதிவாகி இருக்குது. அப்ப அது உங்களால மாத்த முடியாது. அதோடைய நடிப்பை அதாலேயே மீற முடியாதுன்னும் போது அதை நினைச்சு நீங்க கோபப்படுறதுனாலயோ வெறுப்பு படுறதுனாலயோ என்ன ஆகிட போகுது? அதனால இது உருவாகிட்டு இருக்கிற நாடகம், உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படிங்கிறது எப்பவும் நினைவுல இருக்கட்டும். அது அவங்களுடைய ரோல். நாடகத்துல இவங்களுக்கு இந்த காட்சி தான், அதை தான் அவங்க நடிப்பாங்க. உங்களுக்கு ஏன் இதுல டென்ஷன் ஆகுது? பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு போயம் சொல்லணும். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்ப ஒரு பையன் வந்து ஃபுல்லா சூப்பரா சொல்லிட்டான். இன்னொரு பொண்ணு பார்த்துச்சுன்னா பாதி சொல்லிட்டு நிறுத்திடுச்சு, அவ்வளவுதான். இந்த பையன் ஐயோ பாதி தான் சொல்லிச்சு, அதுக்கு தெரியவே இல்லை அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு கிட்ட அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தவங்க பாதி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ரோலை அந்த பொண்ணு கரெக்டாக தான் பண்ணியிருக்குது. அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வந்தது. ஸோ இவன் இவ்வளவு சொன்னியும் வரல, அது ஒண்ணு, அதுவும் நாடகம். இன்னொன்னு, அந்த பொண்ணு இவ்வளவு கம்மியா தான் சொல்லி இருக்குதுன்றது தேவையில்லாத வேலை. என் வேலையை நான் கரெக்டா பார்த்தேனா அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அப்ப சாட்சியா அவங்களுக்கு கொடுத்த ரோல் அது இல்லையா? ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு வண்டி இப்படி கிராஸ் பண்ணி இடிக்கிற மாதிரி போகுதுன்னா அதோடைய ரோல் அது. அவனை பிடிச்சி திட்டுறதுனால என்ன ஆயிட போகுது? நீங்க பாட்டுக்கு சாட்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஸோ அந்த நேரம் இடிக்காம போனீங்க பாருங்க. ஸோ அப்ப பாபாவுடைய ஞானத்தை நினைக்கிறேன், இட்டி மாதிரி வந்தது குண்டூசி மாதிரி ஆச்சு, முள்ளு மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுல உள்ள பாசிட்டிவ் விஷயம்தான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாத்துலயும் கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. அப்பதான் குஷியா இருப்பீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. நேற்று பாபா சொன்னது, முந்தானேத்து சொன்னது மைண்ட்ல அதுவே ஓடிட்டு இருக்குது. என்னன்னா பாபா சொல்றாரு, உனக்கு எது ஞாபகம் வந்தாலும் என்னை விட உனக்கு அந்த பொருள் மேலேயோ அந்த நபர் மேலேயோ அதிக அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம்ன்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ என்ன பாபா, நான் ஒண்ணு நேசிக்கலைன்னா அப்புறம் எப்படி அங்க அது ஞாபகம் வரும் இல்லையா? இப்ப லவ் பண்ணும் பொழுது நாம அதாவது அவங்கள நினைக்கணும்னு நினைக்க மாட்டோம், ஆனா அது பாட்டுக்கு எண்ணம் வருது இல்ல? அந்த மாதிரி பாபாவுடைய எண்ணம் வந்தாதான் நீங்க உண்மையிலே பாபா லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பாபா அந்த பிரியதர்ஷினி உறவை சொல்றதே இல்ல. வேற எந்த உறவையும் வந்து நம்ம அப்படி கண்டினியூஸா நினைக்க மாட்டோம், ஆனா அந்த லவ் தான் அப்படி நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அப்ப நமக்கு இங்க எது வந்தாலும் எனக்கு எதுவும் தேவையில்ல பாபா, உன் நினைவை மறக்க வைக்கிற எதுவும் எனக்கு தேவையில்ல பாபா. பாபா ஒரு கதை சொல்லுவார் இல்லையா, கண்ணு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கடவுள் ஞாபகமே போயிடுச்சு, எனக்கு அந்த கடவுள் கண்ணே வேண்டாம் அப்படின்னு பிடுங்கி கடாசினாரு அப்படின்ட்டு பாபா ஒரு கதை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணை பிடுங்க தேவையில்ல, எதையும் பார்க்க தேவையில்ல. ஸோ பாபா அடிக்கடி சொல்றாரு இல்லையா, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் மூடிக்கோங்க, வாயால எதையும் பேசக்கூடாது, காதால எதையும் கூடாது. அதாவது இந்த கலியுகத்துல இருந்து செத்துட்டோம், இந்த கலியுகம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன, அதை பத்தி பார்க்க கூடாது, கேட்கக்கூடாது. டிவில ஏதாவது ஓடினா கூட அது பாட்டுக்கு உங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அது என்னதான் அப்படின்ற எண்ணம் வந்தா கூட பாபாவுக்கு நீங்க செய்யற துரோகம் தான். ஸோ இது பிளஸ் அவங்களோட நடிப்பை நம்ம மாற்றவும் முடியாது அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா சதா குஷியா இருப்பீங்க. கேள்வி, குழந்தைகளாகிய நீங்க எந்த முயற்சி மூலமா உங்க மனநிலைய
ஒரே நிலையில வச்சிருக்க முடியும். சூப்பர். மாயை எந்த ரூபத்துல வேணாலும் புயலை எடுத்துட்டு வரட்டும், கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, அவ்வளவுதான். ஆனா பாபா கொடுத்த ஸ்ரீமத்தை பத்தி கவலைப்படாம இருக்காதீங்க, ஸ்ரீமத்தை அலட்சியப்படுத்தாதீங்க, மாயையை அலட்சியப்படுத்துங்க. அது என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை அலட்சியப்படுத்துங்க, அதை கண்டுக்காதீங்க, அவ்வளவுதான், தானாவே போயிடும். ஏன்னா அது பேப்பர் புலி அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா, செத்து போன புலின்னு வேற சொல்லுவார். அதை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா புலி செத்து இருந்தா கூட கிட்ட போக பயப்படுவாங்க தான், ஆனா நமக்கு தான் தெரியும் அது செத்து போச்சு. அதை அலட்சியப்படுத்துங்க. ஆனா ஸ்ரீமத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு அலட்சியப்படுத்துங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றதுனால இது இப்படி ஆயிடுமா, அவங்க இப்படி பண்ணிடுவாங்களா, எதையும் கண்டுக்காதீங்க. ஸ்ரீமத் படி நீங்க நடந்து போயிட்டே இருங்க. அப்ப உங்களுடைய மனநிலை என்ன நடந்தாலும் ஆடாத அசையாததா ஆகிடும். அதுதானே மெயின். அப்ப எப்பவுமே விலகி எல்லாத்தையும் சாட்சியா பார்ப்பீங்க, மகிழ்ச்சியானதா தான் இருக்கும் ஒரு ஒரு பார்க்கும். அதனால உங்க மனநிலை எப்பவுமே எது நடந்தாலும் கொஞ்சம் கூட அழுகை மனக்கலக்கம் கூட வராத அளவுக்கு வச்சுக்கணும். அம்மாவே செத்தாலும் அல்வா சாப்பிடணும், அதாவது ஞானத்தை கேட்கணும், இந்த மாதிரி இருக்கணும்ன்ற சமஸ்பர் இல்லையா. எதை பத்தியும் கலப்படாது, அது பாட்டுக்கு வரட்டும். அதாவது ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு இங்கிலீஷ் போயம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பேய் ஒரு பையன் தனியா படுத்துட்டு இருப்பான் அவன் ரூம்ல. அப்ப பேய் அவனை பயமுறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணும். அதோடைய முகத்தை இப்படி காட்டும், அப்படி காட்டும், நாக்கு அப்படி தொங்க போடும். பட் சிரிச்சுட்டு, வா இது நல்லா இருக்குது, இப்படி பண்ணா எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னும். அது கடுப்பாய் போயிடும். நான் பயமுறுத்துறதுக்காக பண்றேன், இவன் என்னமோ விளையாட்டு பொம்மை மாதிரி என்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றான்ட்டு போயிடும். அந்த மாதிரிதான் மாயின் புயல். கவலைப்படாதீங்க, ஏன்னா அது செத்து போன புலி. ஸோ இது நமக்கு ஞாபகம் இருக்கணும், அது மறந்துடுறோம். பேப்பர் டைகர் இல்லையா, காகித புலி, அது ஒன்றும் பண்ணாது. அதனால அதை கண்டுக்காதீங்க. அப்பதான் உங்க மனநிலை நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க. ஸோ அப்ப அந்த நேரத்துக்கான பாயிண்ட் இது இல்லையா. அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படியே பதற்றமான சூழ்நிலை வரும்போது, அது செத்து போன புலிப்பா, ஒண்ணுமே பண்ணாது, அப்படிதான் ஊயிடணும். அது பேப்பர் புலி, ஒன்றும் பண்ணாது அப்படின்றது இருக்கணும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. அழுகை வர வைக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணும் மாயா, ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, மனசளவுல கூட ஒரு சின்ன கலக்கம் கூட வரக்கூடாது. நமக்கு ரொட்டீன் ஒர்க் என்ன, ஞானத்தை கேட்கணும், ஞானத்திலே மூழ்கி இருக்கணும். இது என்னால முடியலன்னா தான் நீங்க கவலைப்படணுமே தவிர வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இதுலயே கேட்க முடியலையே அப்படின்னு வேணா கவலைப்படுங்க, வேற எதை பத்தியும் கவலைப்படாது. முரளி கேட்கணும், அதுதான் மெயின். முரளி கேட்கறத மீறி வேற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு ஸ்ரீமத்தை எப்படி ஃபாலோ பண்றது, எனக்கு பாபா தான் பேசுறாருன்னு சந்தேகமா இருக்குது, அது மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படின்னாலே அவங்க முரளியை படிக்க வேண்டிய விதத்துல படிக்கல அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. இந்த போதையை அப்படியே கடகடன்னு படிக்கிறதுனாலயோ அல்லது டைரக்டா தாரணிக்கான முக்கியசாரம் வேணா நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், முரளியாகவே அதை நினைச்சிடக்கூடாது. பாடல், நீங்க தான் தாய் தந்தையும் நீங்க தான், ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க. குறிப்பா பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க கோயிலுக்கு போறாங்க, சிவன் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி நாராயணன் கோயிலுக்கோ அல்லது ராதாகிருஷ்ணருடைய கோயிலுக்கோ அல்லது வேற தேவதைகள் கோயிலுக்கோ போறாங்க. எல்லார் முன்னாடியும் போய் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. அதோட நிறுத்தினாங்களா, கல்வியும் நீதான் கொடுக்குற அப்படின்னு பாடுறாங்க. அப்படின்னா தாய் தந்தையா இருக்கிற நீங்களே தான் படிப்பிப்பவரும்னு தானே அர்த்தம். சூப்பர்ல, கடவுள்கிட்ட போய் நல்ல புத்தியை கொடுன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அப்ப
புத்திக்கு தேவையான உணவு அவரை கொடுத்து அந்த புத்தியை மாத்துறாருன்னு தானே அர்த்தம். அப்ப கல்வி கொடுக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆனா உண்மையிலே லக்ஷ்மி நாராயணனோ ராமர் சீதையோ யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்கறதும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தாயும் தந்தையுமா இருக்கிறதும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு 2 குழந்தைங்க இருப்பாங்க சத்தியுக திரேதாயுகத்துல. அதனால அவங்க கிட்ட போய் எல்லோரும் ஒண்ணும் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு மகிமை பாட மாட்டாங்க. சத்தியுகத்துல திரேதாயுகத்துல யாரும் போய் மகிமை பாடிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப உண்மையிலே இது யாருடைய மகிமை? அந்த ஒரு சிவனுடைய மகிமை. அவரைத்தான் தேவ் தேவ் மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்க. நின்றத்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவன். இப்ப இங்க தேவன் சொல்றது யார சொல்றாங்க? பிரம்மா விஷ்ணு சங்கர். அவங்களையெல்லாம் விட உயர்ந்தவர் சிவன் அர்த்தம். தேவ் மகாதேவ்னா. ஆனா பக்தி மார்க்கத்துல எல்லாம் சொன்னாலும் எதோடைய அர்த்தத்தையும் அவங்க புரிஞ்சுக்காமலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொட்டு வைக்கிறாங்க, அர்த்தம் தெரியாது. நம சிவாய சொல்றாங்க, அர்த்தம் தெரியாது. ஓம் ஓம் சொல்றாங்க, அர்த்தம் தெரியாது. ஆனா கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா எதுக்கு பண்றோன்னே தெரியாது. பாபா சொல்றார், குழந்தை நீங்க நிறைய பக்தி செஞ்சுட்டு தான் என்கிட்ட வந்துட்டீங்க. பக்தி முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிந்தனை பண்ணுங்க. பாபா சொல்றாரு, பக்தி சாஸ்திரங்கள் படிச்சிருக்கிறீங்க, பக்தி மார்க்கத்தின் பழக்கங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் சொல்றது ரைட்டா அவங்க சொல்றது ரைட்டா நீங்களே செக் பண்ணுங்க. பாபாவை பத்தியும், அதாவது சிவபாபாவை பத்தியும் மற்ற தேவதைகள் பற்றியும் அவங்க செய்யற மகிமை எல்லாமே பொய். கடவுள் எங்கும் நிறைந்தவர், அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தவர். அது ஸ்கூல்ல போடுறாங்க. ஸ்கூல்ல தமிழ்ல முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு தான் வரும். ஆனா எல்லாமே பொய். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, இதெல்லாம் இறைவனோட வேலையே கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப ஸ்கூல்ல போய் தான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்கிறது தான் சரியானது, மத்த எல்லாமே பொய்யான மகிமை. ஏன்னா கடவுளுடைய மகிமையை தூக்கிட்டு போய் தேவதைகள் முன்னாடி பாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப பொய் தானே. லக்ஷ்மிய போய் அம்மா தாயார் அப்படின்னுவாங்க. அது பொய் தானே. உங்களுக்கு அம்மா அவங்க. தலைகீழ் சிருஷ்டி மரம் இது. இதோடைய விதை பரமபிதா பரமாத்மா சிவன், அவரு மேல இருக்காரு. இது எங்க இருக்கு? சூக்ஷ்மவதனத்துல. அந்த ஆத்மாக்கள் இருக்கிறத பார்த்தா ஒரு மரத்தை தலைகீழ கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுல மேல சிவபாபா இருக்காரு ஒளி புள்ளியா. ஸோ அப்ப விதையில இருந்து மரம் வர மாதிரி. ஆனா பாபா வந்து உயிரோட்டமான விதை. அந்த விதையுடைய குழந்தைங்க தான் நீங்க எல்லாம். கரெக்டு தானே. மரத்துடைய தாய் வந்து விதை தானே. மரத்துல கிளையாகட்டும், இலையாகட்டும், கனியாகட்டும், எல்லாத்துக்கும் தாய் எது? மூலம் எது? விதை. அந்த மாதிரி உங்களுடைய தாய் சிவபாபா, அவருடைய குழந்தை தான் நீங்க எல்லாம். அந்த விதையுடைய குழந்தை தான் நீங்க. நிறைய பேரு எல்லா விதையிலயும் ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அது ஜடம் இல்லையா? இங்க ஜடம்னு எந்த அர்த்தத்துல சொல்றாரு பாபா? அதால பேச முடியாது அந்த அர்த்தத்துல. பாபா உயிரோட்டமானவர்ன்றதுடைய அர்த்தம் என்ன? உணர்வு பூர்வமானவர், வந்து பேச முடியும் அவரால். அதனாலதான் பாபாவை மனித சிருஷ்டியின் விதை ரூபம், இந்த சிருஷ்டியை பற்றிய ரகசியம் அறிந்த விதை அவர். மனிதர்கள் ஓ இறை தந்தையே அப்படின்னு பாடுறாங்க. ஒரு மரத்தை பார்த்து ஓ உயிரோட்டமுள்ள ஞான கடலேன்னு உங்களால சொல்ல முடியுமா?
அல்லது தந்தையேன்னு ஒரு விதையை பார்த்து சொல்ல முடியுமா? ஸோ அதுதான் மரத்துடைய விதைக்கும் இந்த சிருஷ்டி மரத்துடைய விதையாக சிவபாபாவுக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்கள் கிட்ட இல்லையா, இது பார்த்தீங்கன்னா தமிழ்ல தூது அப்படின்ட்டு நிலாவுக்கு விடும் தூது, பறவைக்கு விடும் தூது அப்படின்னு பாட்டு வரும். உண்மையில எந்த அளவுக்கு மனிதர்களை பைத்தியக்காரனாக்குறான் இல்லையா? அது அது உட்காந்து பார்த்துட்டா இருக்குது, அது ஜட பொருள். ஸோ கேட்டா அது கற்பனையாம். ஸோ கற்பனையிலே வாழ்ந்து வாழ்ந்து ஃபுல்லா உண்மையை விட்டு எட்ட போயிடுச்சு. விதையில கண்டிப்பா மரத்துடைய ஞானம் இருக்கும், இருந்தாலும் அது ஜடமா இருக்கிறதுனால அதை பத்தி சொல்ல முடியாது. விதை கீழே இருக்குது, அதுல இருந்து மரம் மேல வருதுன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த கல்ப விருட்சம் சிருஷ்டி மரமும் ஆலமரத்தோடு பாபா ஒப்பிடுறாரு. ஒரே வித்தியாசம், ஆலமரம் ஜடம், பாபா இந்த சிருஷ்டி மரம் கல்ப விருட்சம் வந்து உயிரோட்டமான மரம். வேதங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஐயோ கல்ப விருட்சம் காஞ்சிடுது, ஐயோ உலகமே அழிஞ்சிடுமே. அது என்ன, ஒரு மரம் அழிஞ்சா உலகமே அழிஞ்சிடுமா? அப்ப அது எந்த மரம்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஏன் பாபா ஆலமரத்தோட சிருஷ்டி மரத்தை ஒரு ஒப்பிடுறாருன்னா, கல்கத்தால ஒரு பெரிய ஆலமரம் இருக்குதான், அதோடைய வேர் வந்து சுத்தமா போயிடுச்சு, வெறும் மரம் மட்டும் நிக்குதான், வேரே இல்லாம. எவ்வளவு அதிசயம்! அந்த மரத்துடைய அடித்தளமே இல்லை, அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்குது விழுதுடைய ஆதாரத்துல. செம சூப்பர்ல, லவ் யூ பாபா. விழுது. மற்ற மனிதர்கள் படைத்த தர்மங்கள் எல்லாம் விழுது, ஆனா மெயினா இருந்த அஸ்திவாரம் என்னது? தேவதா தர்மம். அது மறைஞ்சிடுச்சு, வெறும் விழுதுல நின்றுட்டு இருக்குது இந்த சிருஷ்டி மரம். மற்றபடி முழு சிருஷ்டி மரமும் நிக்குது, ஆனா அதோடைய ஆணி வேரான அல்லது மெயின் தண்டான தேவதா தர்மம் மறைஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்களா எத்தனை மனிதர்கள் உருவாக்கிய தர்மங்கள் மடங்கள் இருக்குது, அதோடைய ஆதாரத்துல நின்றுட்டு இருக்குது. இது எல்லையற்ற மரம், எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. சிவபாபாவுடைய பிறந்த நாள் வைரத்துக்கு சமமானது. ஸோ இந்த ஆலமரத்தை வச்சு கண்டிப்பா அஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்கணும், அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? என்னதான் விழுது இருந்தாலும் மெயின் தண்டு மாதிரி வருமா அப்படின்னு புரிய வைக்கணும். சிவபாபாவுடைய பிறந்த நாள் தான் வைரத்துக்கு சமமானது. ஏன்னா சிவபாபா தான் நம்ம எல்லாரையும் சோழி மாதிரி இருந்த நம்மள வைரத்துக்கு சமமா மாத்துறார், சோழிக்கு சமமான இந்த உலகத்தை சொர்க்கமாக்குறார். இத வந்து பிரம்ம பாபா லெட்டர் எழுதி இருக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவருடைய பிறந்த நாள் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனா அதுக்கு போய் நீங்க லீவ் விடலையே. ஏன்னா பாபா கவர்மெண்ட்டுக்கு எழுத சொன்னார்ல, பாபா சொல்லி எழுதாம இருந்திருப்பாரா பிரம்ம பாபா? எழுதுறாரு. இப்ப பாரதம் எவ்வளவு ஏழ்மையானதாகிடுச்சு. ஸோ இதுதான் ஆச்சரியம் இல்ல, உலகத்துல யாருடைய பிறந்த நாள் கொண்டாடணுமோ அந்த ஒரு பிறந்த நாளுக்கு மட்டும்தான் லீவ் கிடையாது, எல்லாத்துக்கும் லீவ். ஏன்னா இறைவனை பத்தி தெரியல, அதனாலதான் பாரதம் இவ்வளவு ஏழ்மையானதாயிடுச்சு. நான் தான் அது, அதுதான் நான் சொல்றாங்க தத்துவம் அப்படின்ட்டு.
அம்சோ சோகம்ன்றாங்க. ஆனா அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களான்னா தெரியல. நானே கடவுள்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் தான் தேவதை, தேவதை தான் நான். அதாவது தேவதையா இருந்த நான் தான் சூத்திரனா இறங்கி வந்திருக்கிறேன், மீண்டும் நானே தேவதையாக போறேன்னு அர்த்தம். அது தெரியாமலே சொல்றாங்க. ஆத்மாக்களாகிய நாம தான் பரமாத்மாவாகிறோம், பரமாத்மா தான் ஆத்மா ஆகுதுன்ட்டு சன்னியாசிகள் ஏதோ ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பொய்ய போய் தண்டோரா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியும். ஸோ அது மக்களுக்கும் அதான் பிடிக்குது. நான் கடவுள்னு படம் எடுத்தா எல்லாம் போய் பார்க்குறேன். ஆனா உங்களுக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியுது. முந்தைய கல்பத்துல நாமே தான் பிராமணர் ஆனோம், அங்கிருந்து பிறகு தேவதை ஆனோம், பிறகு சத்திரியர் ஆனோம், இப்ப மீண்டும் தேவதை ஆகி பிராமணன் ஆகியிருக்கிறோம், மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு. ஸோ எல்லா வர்ணத்திலும் வரப்போறது ஆத்மாக்களாகிய நாமத்தான், பரமாத்மா கிடையாது. ஆத்மா ஆத்மாவா தான் இருக்கும். இந்த வர்ணங்கள்ல வரும், பாபா வர்ணத்துல வரல. நாம சூத்ரர்களா இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்ப அப்பாவை அடையாளம் கண்டுட்டு தேவதை ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோட பிராமண குலத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லோரையும் படைப்பவரா பரமாத்மா தான் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்ற தேவதைகளை கூட அவரு தான் படைக்கிறாரு. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்களே தாயும் தந்தையும்னு நீங்க சொல்றீங்கன்னா இவரு தாயாகவும் இருக்கிறாரு. பாபா வந்து குழந்தைங்களை மகிழ்விக்கிறார். பக்தி மார்க்கத்துல மீரா பக்தையா இருந்தாரு, அது பக்த மாலையாகும். ஞான மாலையும் இருக்குது. ஞான மாலையுடைய பேரு ருத்ர மாலையாகும். ராவண மாலைன்னு சொல்ல முடியாது. யாரும் ராவணனுக்கு ஒன்றும் பக்தி செய்யல. ராம மாலை இருக்குது. இப்ப ராவண ராஜ்யமாய் இருந்தா கூட ராவண மாலை இருக்கிறது கிடையாது, பக்த மாலை தான் இருக்குது. அசுரர்களின் மாலை கிடையாது. பக்த சிரோன்மணியில் ஒரு மீரா இருக்கிறாரு. அவருக்கு கிருஷ்ணருடைய காட்சி ஏற்பட்டது. உடனே உலக மரியாதைகள் அனைத்தையும் இழந்தார். அவருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல மிக உயர்ந்த சிரோன்மணியாக இருந்த பக்தர் யார்? நாரதர். அதனாலதான் அவருடைய புகழும் பாடப்படுது, உதாரணம் கொடுக்கப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அமர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா உண்மை கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே சீதைகள் தான். எல்லாருமே ராவணனுடைய சோகவனத்துல தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த எல்லைக்குட்பட்ட இலங்கையுடைய விஷயம் கிடையாது, அது பாரதத்துடைய விஷயம். ஒரு பாபா தான் எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்கிற வள்ளல். அவர் ஒருவர் இல்லை என்றால் பாரதம் ஒரு வேலைக்கும் ஆகாது. அனைத்திலும் அதிகமாக தூய்மையற்ற நிலைய பாரதம் தான் அடையுது. அதே நேரத்துல எல்லாத்தையும் விட அதிக தூய்மை ஆகுறதும் இதே பாரதம் தான். பாரதம் தான் அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலம். அவரவருடைய தூதுவர்களின் தீர்த்தங்களுக்கு போறாங்க. ஆனா அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிற வள்ளல் ஒரு சிவபாபா தான். பாரதம் தான் அழிவற்ற கண்டம். நான் இங்க வந்து பாரதத்துக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கிறேன், மற்ற எல்லோருக்கும் முக்தி கொடுக்கிறேன்.
எல்லோருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நான் ஒருவனே. உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரு பாபா தான். உண்மையான கண்டத்துல ராஜ்யம் செய்யறதுக்காக குழந்தைங்களை தகுதியுடையவர்களா மாத்துறார். ஆனா அவர் சுயம் ராஜ்யம் செய்யறது கிடையாது. கல்ப கல்பமா பாரதத்துக்கு சத்கதி கொடுக்கறதுக்காகத்தான் நான் வரேன். மற்றவர்களை எல்லாம் கதிக்கு திரும்பி அழைச்சிட்டு போயிடுறேன். சோ எல்லா வர்ணத்திலயும் வந்தது நாம தான். இப்ப பிராமண குலத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அனைவரையும் படைப்பவர் பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்ற தேவதையை கூட படைக்கிறவர் ஒரு சிவபாபா தான். ஸோ அது படைப்பவரா நாம ஆக முடியாது. நாம என்னைக்குமே படைப்பு தான். பிரம்மா விஷ்ணு சங்கரை தொடங்கி எல்லாருமே படைப்பு தான். ஏன்னா அவங்கள விட உயர்ந்தவர்கள் கிடையாது படைப்புல. தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொன்னா தாயாகவும் இருக்கிறாங்க. ஸோ இங்க தாயாக இருக்கிறாருன்னு சிவபாபாவையும் சொல்லலாம், அல்லது பிரம்ம பாபாவையும் சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த மகிமை இல்லையா, பாப் தாதாவை சொல்றது. ஸோ இந்த ரகசியத்தை புரிய வச்சு குழந்தைங்களை மகிழ்ச்சி படுத்துறாரு. ஏன்னா யாருக்கும் தெரியாத ரகசியம் இல்லையா இது. பக்தி மார்க்கத்துல மீரா நம்பர் 1 பக்தி. அந்த காட்சி காட்சவனே எனக்கு உலகில் மரியாதையே தேவையில்லைன்ட்டு ராணி பதவியிலும் தூக்கி கடைசிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க பேர் அவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஸோ பக்த மாலையில நம்பர் 1ல மீரா வராங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா நாரதர் வராங்க. அவருடைய புகழுக்காக நிறைய கதை எழுதினாலும் அந்த கதையெல்லாம் உண்மையில கற்பனை கதை. மீரா நிஜமா இருந்துச்சு. பட் நாரதர் ஒருத்தர் இருக்கிறார், அது யாருன்னு தெரியல. பட் இவங்க உருவாக்குன கதையெல்லாம் கற்பனை கதை. நாராயணா நாராயணான்னு வர்றது அதெல்லாம் கற்பனை கதை. பாருங்க, இப்ப ஞான மாலை இன்னும் உருவாக்கல, கடைசியில தான் உருவாக்குவன்றார். அதுதான் ருத்ர மாலை. ஸோ இந்த ஞானத்துல யார் நம்பர் 1 இருக்கிறாங்க, நம்பர் 2 யாரு, 3 யாரு, இதெல்லாம் கடைசியில தான் நிர்ணயிக்கப்படும். இது ஞான மார்க்கம். அதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்துல இருந்துச்சு. அப்ப அது வந்து ராவண ராஜ்யம் தான். அது ராவண ராஜ்யத்துலதான் பக்தி தொடங்குது. அதுக்காக அது ராவண மாலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராவணனுக்கு யாரும் பக்தி பண்ணலையே. அது பக்த மாலை. அதே மாதிரி ஒரே ஒரு சீதையை திரேதாயுகத்துல இருந்து கடத்திட்டு போயிட்டான் ராவணன், இலங்கையில போய் வச்சுட்டான், அதுவும் கற்பனை கதை. உண்மையில ஆத்மாக்களாக நம்ம எல்லோரும் சீதை, நம்ம சம்பந்தப்படாத விஷயத்த நாம ஏன் மகிமை பாடிட்டு இருக்க போறோம்? எல்லாருமே இப்ப ராவணனுடைய சோகவனத்துலதான் இருக்கிறீங்க. குறிப்பா இது பாரதத்தின் விஷயம். சொர்க்கத்துல இருந்த நீங்க இன்னைக்கு நரகத்துல இருக்கிறீங்க. சோ உங்க எல்லோரையும் ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்தி சத்கதி கொடுக்கிற வள்ளல் சிவபாபா. அவர் இல்லைன்னா பாரதம் முடிஞ்சு போச்சுன்றார். சோ பாரதத்துல ஏன் சிவனுக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு கோயில்கள்னா பாரதத்தை காப்பாத்தி இருக்கிறார். இருக்கிறதுல ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சதும் பாரதம் தான். ரொம்ப உயர்ந்த அதாவது பயங்கர அழுக்கு ஆனதும் பாரதம் தான். அதனால்தான் பிச்சைக்காரர்கள் பாரதத்துல அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பயங்கர தூய்மையாகி உயர்ந்தவர்களா ஆகிறதும் பாரதவாசிகள் தான். அதனால்தான் பாரதம் எல்லாத்துலயும் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். உலகத்துக்கே வாரி வாரி கொடுத்தவங்க அந்த கோயில்ல இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிச்சைக்காரங்களா இருக்கிறவங்க கண்டிப்பா தேவாத்மாவா தான் இருக்கும். ஸோ மெயினா அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க கேட்கறாங்க, அதுதான் ஆச்சரியம். கேட்க மாட்டாங்கன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். சூப்பரா கேட்கறாங்க. ஒரு கோயில்ல கொடுக்கும்பொழுது இருங்க நான் போய் மத்தவங்களையும் கூப்பிட்டு வரேன்ட்டு நிறைய பேரை கூப்பிட்டு வந்தாங்க, கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர், அதாவது பக்தர்கள் யாரோ அப்படி போகும்போது கூப்பிடுறோம், கேட்காம போறேன்.
கேட்டா என்ன ஆகும், இவங்களுக்கு குறைஞ்சிடும் போல இருக்கு அப்படின்றாங்க. ஒரு தேவாத்மா தான் அப்பாவை நினைக்கிறதையாவது சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியமா. எல்லாத்திலும் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம் இந்த பாரதம். அவங்கவுங்க தூதுவர்கள் இருந்த இடத்துக்கு அதை நோக்கி எல்லாம் போறாங்க. மெக்காவுக்கு போறாங்க, ஜெருசலம் போறாங்க. ஆனா அந்த தூதுவருக்கும் சத்கதியை கொடுத்த ஒரு சிவபாபா தான், அவர் இருக்கிறது பாரதம். ஸோ அதனால இதுதான் உண்மையான தீர்த்த ஸ்தலம் எல்லாருக்கும். சமஸ்வப்பர்ல பாவம், இந்தியாவுல பிறந்துட்டு மெக்காவுக்கு போறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? கடவுளே அல்லாவே இங்கதான் இருக்கிறாரு, அது தெரியாம போறாங்க. பாரதம் தான் அழிவற்ற கண்டம். இப்போ பாரதத்தை நோக்கி அப்படியே படையெடுத்து எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இங்க எல்லோருக்கும் ஜீவன் முக்தியை கொடுக்கிறார் பாபா. மற்ற எல்லாருக்கும் வெறும் முக்தி மட்டும்தான் கொடுக்கிறார். பாரதத்துக்கு ஜீவன் முக்தி, அதாவது பாரத வாசிகளுக்கு ஜீவன் முக்தி. பாபா பாரதவாசின்னு சொல்றது சத்தியுகத்துல இருக்கிறவங்க. ஸோ அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் முக்தி, அந்த ஆத்மா தான் ஞானத்தை கேட்கும். மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்கிறாரு, தண்டனை கொடுத்து முக்தியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ சத்தியமான கண்டத்தை பாபா தான் உருவாக்குறாரு. அந்த சத்தியமான கண்டத்துல ராஜ்யம் செய்யறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறாரு. அவரு ராஜ்யம் பண்றது கிடையாது. அதனாலதான் அன்பேஸ்வர் இல்லையா, அவரு ராஜ்யம் பண்றது கிடையாது. கல்ப கல்பமா பாரதத்துக்கு சத்கதி கொடுக்கறதுக்காகத்தான் நான் வரேன். மத்தவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடும், நீங்க இங்க வாங்க. மத்தவங்க யாரும் உங்களுக்கு குழப்பம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கன்றாரு. ஏன்னா அவங்கதான் உங்களை பக்குவப்படுத்துறது. ஆக்சுவலா அவங்க கிட்ட நம்ம கனெக்ஷன் கட் பண்ணிட்டோம். பட் இங்கேயுமே ஒரு பதவி இருக்கும் இல்லையா? இப்ப சூத்ரர், அதாவது வேலைக்காரங்களா சொர்க்கத்துல வராங்கன்னா அவங்க அந்த குணாதிசயத்தை தான் காட்டுவாங்க. அதை வெளிப்படுத்தினாதான் அவங்க வேலைக்காரனாவே ஆக முடியும். அது அவங்களுடைய நடிப்பு. நீங்க அப்படியே விலகி இருக்கணும், பாபா சொல்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கணும், எதை பத்தியும் கண்டுக்கூடாது. எல்லாருக்கும் கதவு சாத்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு திறந்து இருக்கிறது தெரியும். ஏன்னா நீங்க போயிட்டே இருப்பீங்க, தானாவே கதவுகள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் பைபிள்ல இருக்கும் இல்லையா? இங்க தட்டவே தேவையில்லை, நீங்க நடந்தாலே அதுவே திறந்துடும். நிச்சய புத்தியோட நடக்கும், அவ்வளவுதான். விழுந்துடுவோமோ, அதுவும் பைபிள்ல வெளிப்படுத்து பாருங்க அழகா. கடல் மேல நடக்கும்போது டக்குன்னு விழறோம், விழும்போது இயேசு தூக்குறாரு, அற்ப விசுவாசி உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இங்க. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அதுக்குன்னு அழிவற்ற நடிப்பு நிரம்பி இருக்குது. அதோட நடிப்பு நடிக்கும். அந்த உடம்புல இருந்து எவ்வளவு நேரம் நடிக்கணுமோ அவ்வளவுதான் நடிக்கும். முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு வேற உடம்புக்கு எடுத்துடும். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல? அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன காட்சி இருக்குது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எத்தனை உடம்பு விட்டுட்டு வந்திருப்போம், எத்தனை பேர் துடிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, அதனால பயந்தோம். இப்ப தெரியும். அதனாலதான் உங்களுடைய குழந்தைங்க, கணவன், மனைவி, அவங்களுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய உதவி இறைவனோட அவங்களை இணைக்கணும். இது நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் இறைவன். அனைத்திலும் நன்மை இருக்குது, அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் எப்பவுமே மனநிலை ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே பயங்கர ஆனந்தமா இருப்பீங்க, திடீர்னு யாராவது சேர்த்தாங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அது மாதிரி நிறைய பேர் ஆகுறாங்க. சரி, ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் மீண்டும் உருவாகிட்டு இருக்குது. ஆனா அதேதான் நடக்கும். யாருடைய அப்பாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்க போய் இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க. நீங்க அழறதுனால அந்த உடம்பு விட்டு திரும்பி இந்த உடம்புக்கு வரவா போறாங்க? சாட்சியா இருந்து பாருங்க, அடுத்தது என்னதான் நடக்கும் பாருங்க. அமைதியா இருங்க, செம சூப்பர் இல்லையா? இது நாடகம், இதுல அழறதுக்கு எதுவுமே கிடையாதுன்றாரு. செம சூப்பர் இல்ல? நாயா இந்த படம் அழுவு மூஞ்சி படமா இருக்குது. படம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போதே அழுவாங்களாம், அந்த பாசமலர் படம்லாம்.
ஒரு சிலர் செய்யோ அதை போய் எதுக்கு நீ பார்த்து அழுதுட்டு இருக்கிற, அவன் காசு வாங்கி நடிக்கிறான்னுவாங்க. இன்னொன்னு அவங்களுடைய நடிப்பு அது. அதே மாதிரிதான் இங்கேயும் அவங்கவுங்க நடிப்பு நடிக்கிறாங்க. இதுல அழறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இது நாடகன்றத மறந்துட்டீங்க. ரொம்ப ஒரிஜினல் மாதிரியே தெரியறதுனால மறந்துடுறோம். ஆனா இது நாடகம்னு புரிஞ்சுக்கோங்க. குடும்ப விவகாரத்துல இருக்கணும். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்க, மனைவி இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்க. குடும்ப விவகாரத்துல இருக்கிறவங்களுக்காக பாபா இது சொல்றார். எந்த விதமான துக்கம் ஏற்படாத அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்கணும். இப்ப என்ன பண்ணும், இருக்கும்போதே உங்களுடைய புத்தி அங்க இருக்கவே கூடாது. நீங்க அவங்க பாக்குறதே நிறுத்திடுங்க. அவங்க செத்துட்டாங்க, பாபா யார் மூலமா என்னை பராமரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கோங்க, இல்லையா? ஏன்னா சென்டர்ல பற்று வந்தா கூட அதிக பற்று வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஸோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, சென்டர்ல அந்த அளவுக்கு பற்று வர வாய்ப்பு கிடையாது. சரி, ஆனாலும் உங்களுடைய மனநிலை அப்படி இருக்கணும். எல்லையற்ற தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஆடாத அசையாத நிலை இருக்கணும். அங்கதன் மாதிரி இருக்கணும், இல்லையா? அங்கதன் காலை அசைக்கிறதுக்கு ராவணன் என்ன ட்ரை பண்ணாலும், அவன் ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் அவன் காலை யாராலையும் அசைக்க முடியலல்ல. அந்த மாதிரி உங்க மனம் இருக்கணும். மாயை என்ன பண்ணட்டும், நாடகத்துல அடுத்தடுத்த காட்சி என்ன வேணாலும் வரட்டும், நாடகத்தின் காட்சி கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு அதுதான். அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க, தானாவே ஸ்ரீமத் படி நடப்பீங்க, தானாவே மாயிட்டுல இருந்து தப்பிச்சிடுங்க. அந்த நினைவு மட்டும் கட்டாகாம இருங்க, இல்லையா? லவ் பண்ணும்போது எப்படி உங்க மனத்துல தானா அவங்களுடைய நினைவு வந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி வரணும். அப்பதான் உண்மையிலே லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப பாபாவை நீங்க உண்மையிலே லவ் பண்றீங்கன்னா, அது வரல அப்படின்னா நீங்க நினைவு பண்ணுங்க, தானாவே அந்த லவ் வந்துடும், இல்லையா? ஏன்னா பாபா சொல்ற, யார் நினைச்சிட்டே இருக்குதோ அந்த குழந்தை தான் உண்மையிலே அன்பா இருக்குது, அந்த குழந்தை தான் எனக்கும் பிடிக்கும்ன்றாரு. நினைவு பண்ணிட்டே இருக்கும், அது கூடவே இருக்கணும், அவர் கூட மட்டும் பேசிட்டு இருக்கணும், அவரை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அசையாத நிலை இருக்கணும். மாயை ரொம்ப பலம் வாய்ந்தது. பாபா கிட்ட இருந்து கவனத்தை விட்டீங்கனாலே போச்சு. லவ் யூ பாபா. குழந்தைங்களுக்கு ஊசி போடும்போது டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா போயிடுச்சா, அப்படியா, உனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும், பேசிக்கிட்டு அப்படியே ஊசி போடுவாங்க. அது குத்துந்தே அவங்க அந்த குழந்தைக்கு தெரியாது. கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டு போய் டக்குன்னு ஊசி போடுறாங்க. இல்லைன்னா பயப்படும் இல்லையா, ஏய் நான் ஊசி எல்லாம் போடலடா, நான் என்ன பிடிக்கும், அப்படி அந்த அந்த கவனத்தை வேற பக்கம் திருப்பாங்க. அந்த மாதிரி மாயை கிட்ட இருந்து, மாயை நம்மளுடைய கவனத்தை திருப்பிடும். ஸோ மாயை கிட்ட இருந்தே நீங்க கவனத்தை திருப்பினா அப்படியே பாபா கெட்டியமா பிடிச்சிக்கோங்க, மார்க்கண்டேயன் மாதிரி. இப்ப என்ன அர்த்தம்? அவருடைய நினைவு நினைவு நினைவு. நான் உன்னை மறக்க மாட்டேன் பாபா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் பாபா, உன்னை விட அன்பு எனக்கு யார் மேலேயும் சத்தியமா கிடையாது பாபா, நான் நிரூபிக்கிறேன் பாபா, வேற எதையும் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நினைக்க மாட்டேன் பாபா. அது இருந்துகிட்டே இருக்கும், இல்ல? அந்த லவ்வர்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து பயங்கரமா வலியை கொடுக்கும். அவங்க கேஷுவலா பேசியிருந்தா கூட நீ எப்படி இப்படி சொல்லலாம், அப்படி அப்படி துடிப்பாங்க. இந்த மாதிரி பாபா சொல்றாரு, கடைசியில வர குழந்தை உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னது நமக்கு அப்படி துடிக்கணும், வலிக்கணும். இல்ல பாபா, நான் வருவேன் பாபா, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன் பாபா, நான் வந்து காட்டுறேன் பாபா, இப்படி உருகணும். அதுதான் இந்த பிரியதர்ஷன் உறவு, எல்லையற்ற தந்தை. ஸோ அப்படி பாபாவோட எமோஷனலா அட்டாச் ஆகும்போது மற்றது எல்லாம் என்ன ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துலாம் லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேற ஜாதி அது மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஊரே பத்தி எரியும். எப்படி இந்த ஜாதியை அங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. ஆனா ஊரே பத்தி எரிஞ்சாலும் அங்கங்க வெட்டு குத்து வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது இவ்வளவோ நடந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா அந்த லவ் போதையிலே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய நினைவிலே இருக்கணும்.
நம்ம எந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சுத்தி பத்தி எரியதான் செய்யும். அது உங்க கவனம் இல்லாம இருக்கணும். அந்த அளவுக்கு இல்ல, பாபாவுடைய மயக்கத்துல இருக்கணும். கரெக்டா சொல்லணும். பாபா சொல்றாரு, என் நினைவு உங்களை வாட்டணும்ன்றார். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்க மனைவி இருக்கிறாங்க, உங்க மனைவி உங்க முன்னாடியே வேற ஒரு ஆண் அழகா இருக்கிறவனை இப்படியே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும்? அந்த மாதிரி பாபாவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். நான் அப்ப ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியும்ல. அப்ப நான் அந்த மாதிரி பாபாவுக்கு நல்ல மனைவியா இருக்கிறேனா? இல்ல, எந்த பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராம கணவனை தவிர யாரையும் பார்க்காம இருக்குதோ அந்த பெண்ணை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி நான் இருக்கணும். அந்த பெண்ணை தான் கணவனுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். மாயை பலம் வாய்ந்ததுதான், இருந்தாலும் நீங்க நிலையா இருக்கணும். மாயின் புயல் எவ்வளவு வேணாலும் அடிக்கட்டும், கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. லவ் யூ பாபா. எனக்கு சின்ன வயசுல சமீபம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த இடி இடிச்சாலே பயம் வந்துடும். ஆனா பாபாவுக்கு வந்து அனுப்புறோம், அடப்பாடா பாபா இருக்காரு, நம்ம எதுக்கு கவலை பண்ணோம், அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த அப்ப அந்த ஸ்தூலமான, அதாவது இயற்கையான விஷயத்தை கண்டு கூட நம்ம பயப்படல. ஆனா மனிதர்கள் மூலமா ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஏன் பயப்படுறோம்? அதே மாதிரிதான் இதுவும் இல்லையா? இடியை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி மனிதர்கள் மூலமா வர டெஸ்ட் பேப்பர் கண்டும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பாபா இருக்கு. உங்க நிலை முயற்சி செஞ்சு நல்ல நிலையில நிலைச்சு இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும். கோழையாகிடக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மாயன் புயல் என்ன வேணாலும் வரட்டும், இதுதான் மகாவீர். என்ன ஆனாலும் ஆடாம அசையாம புத்திய பாபா கிட்ட இணைச்சு இருக்கிறேன். செம பவர்ஃபுல் வாணி இன்னைக்கு இல்லையா? எவ்வளவு அழகா பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். இதுக்கெல்லாம் அந்த பாபா நினைவு தான். நினைவு, முரளி. ஏன்னா முரளியில தானே அந்த போதை ஏத்துறாரு. போதையா நினைக்கணும்னா நீங்க முரளி இல்லாம நினைக்கவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். அந்த முரளியும் போதையா படிக்கணும், டைம் கொடுத்து படிக்கணும், டைம் ஒதுக்கி படிக்கணும், அல்லது பல தடவை கேட்கணும். அது இன்னைக்கும் சொல்றாரு, குறைஞ்சது 5-6 தடவை கேட்கணும்ன்ற. ஃபர்ஸ்ட் தடவை ரொம்ப கேட்போம், அடுத்தது அப்படியே டக் டக்குன்னு பார்த்துட்டு வந்தாலே இருக்கும் மைண்ட்ல இந்த போதை இருக்குதா. மைண்டு ஃபுல்லா அவர் கொடுத்த முறையிலே அவருடைய நினைவு, இதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். நாம பார்வதிகள், நமக்குத்தான் சிவபாபா அமர கதை சொல்றாரு, அழிவற்ற கதை சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? அமரலோகத்துக்கு போய் ஆட்சி செய்யறதுக்கு. அந்த அமரலோகம் எப்படி இருக்குமா? ஆரம்பத்துல இருந்து, அதாவது கிருஷ்ண பிறவி எடுக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும், திரேதாயுக இறுதி வரைக்கும் சதா சுகம்தான் இருக்கும். அதை பற்றிய கதையை சொல்றேன். அதே மாதிரி இந்த மரண லோகத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சதா துக்கம் தான் இருக்கும். மரணலோகத்துல எப்படி இருக்குன்றத பாக்குறோம். அமரலோகத்துல எப்படி இருக்குன்றத பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுலயே புத்தி. மரணலோகம் முடிஞ்சிருச்சு, ஜெயில இருந்து விடுதலை பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ராவணன் ஜெயில இருந்து விடுதலை பண்றாரு. அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு. பண்டிகைகள் எல்லாமே இந்த நேரத்துடையது. லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பண்டிகையும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சேவை செய்யறாங்க? பிராமணர்களாகிய நீங்க தான் நிறைய சேவை செய்யறீங்க. உண்மையிலே பெருமாள் கோயில்ல நடக்கிற பூஜை பிரம்மாவுக்கு நடக்கிற பூஜை தான். அது அவங்களுக்கு தெரியல இல்லையா? இப்ப நீங்க சேவை செய்யறீங்க, அதுக்காக தான் நடக்குது பண்டிகை. லட்சுமி நாராயணன் என்ன பண்ணாங்க?
அவங்க தேவதைகள் சமூக சேவையும் செய்யல, ஆன்மீக சேவையும் செய்யல. நீங்க தான் இரட்டை சமூக சேவகர்கள். உலகாய சேவையும் பண்றீங்க, ஆன்மீக சேவையும் பண்றீங்க. மனிதர்களுக்கு பற்றற்றவர்களா ஆகுறதுக்கு ரொம்ப உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா அவங்க கிட்ட எந்த குறிக்கோளும் கிடையாது. இங்க உங்களுக்கு நிறைய பலன் இருக்குது அப்படின்னா அதிகமா பற்றில்லாதவரா இருக்கும். அதாவது முற்றிலும் பற்றில்லாதவரா இருக்கணும். பற்றற்றவர் ஆவறதுக்கு ரொம்ப உழைக்கிறாங்க ஹடயோகிகள். சூப்பரா சொல்றாரு. எதையும் ஆதாரமா பிடிக்காம இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? முழுக்க முழுக்க பாபா ஒருத்தரை தவிர வேற எதையும் ஆதாரமா பிடிக்காம இருக்கிறது நாம மட்டும்தான். வேற எந்த இயக்கத்துக்காரங்களும் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க ஒரு இயக்கம் வச்சு, ஆர்கனைசேஷன் வச்சு அப்படி இருக்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. குடும்பத்துல இருந்தாலும் ஒரு பாபா தான், சென்டர்ல இருந்தாலும் ஒரு பாபா தான். யார் மேல எந்த பற்று அட்டாச்மெண்ட் கிடையாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? எப்படி நம்மளால இருக்க முடியுது? ஏன்னா லட்சியம் சொல்லிட்டார், மிகப்பெரிய பலன் கொடுக்கிறார். சத்தியுகத்தின் ஸ்ரீ நாராயணன் பதவி சும்மாவா? இப்ப முற்றிலும் எல்லாத்தையும் தூக்கி கடாச வேண்டாமா? நீங்களே ஒரு பாபா தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா பாபா கூடவே இருக்கிறாரு, அவர் விட மாட்டார். ஸோ எல்லாமே உங்களுக்கு நன்மை தான், கவலையே படாதீங்க. ஒரு யாரோ சொன்னாங்க, யாரோ ஒரு பிரதர் கல்யாணமே பண்ணிக்காம தனியாக இருந்து கடைசி நேரத்துல அவருக்கு கவனிச்சுக்க கூட ஆள் இல்லாம அனாதையா செத்தாருன்ட்டு. ஸோ கேட்கறதுக்கு அப்படியே ரொம்ப சோகமான விஷயம் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்காரு? நிம்மதியா சரீரத்தை விட்டு இருக்கிறாரு. எதை பத்தியும் கவலைப்படாம, யாரை பத்தியும் அவரும் கவலைப்படல, அவரை பத்தியும் யாரும் கவலையும் படல. அதுதானே பெரிய விஷயம். அப்படித்தானே இருக்கணும். ஆனா நீங்க குடும்பத்துல இருந்துட்டு அப்படி இருக்க முடியுமா? இறக்கும்போது முதல்ல மனைவியோட ஞாபகம் வரும், அல்லட்டுனா குழந்தைங்களோட ஞாபகம் வரும். அப்ப கல்யாணம் பண்றது, காமத்தை வெல்றது கூட ஓரளவு வென்றுடலாம். பட் ஆனா பற்ற வெல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா? சோ முற்றிலும் பற்றில்லாதவரா இருக்கணும். அது எப்படி முடியும்? லட்சியத்தை பாரு முடியும். நாராயணன் பதவி கொடுக்கறேன் விடு அப்படிங்கிறார் இல்லையா? இந்த உடலை விட்டுட்டு வந்தாதானே அந்த நாராயணன் உடலுக்குள்ளே நீ போக முடியும். சோ அதே நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு நான் சாகுறேன்னா, அல்லது இப்பவே நான் சாகுறேன்னா, ஆல்ரெடி 4 மாசத்து உடம்பு அங்க ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த உடம்பு இருக்குது, கிருஷ்ணருடைய உடம்பு இருக்கு, நான் அதுக்குள்ள கூற போறேன், அந்த போதை தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் தான் தாங்க முடியும்னா உலகத்துக்கு அது கெட்ட நியூஸ். நமக்கு என்ன நியூஸ்? ஆஹா, 1 மாசம் தான் தாங்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப 3 மாசத்து உடம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் எதுக்கு பயப்படணும்? பாபா ஞானத்தை கொடுத்துட்டாருல, ஞானமே காட்சி தானே. ஸோ வாவ், நான் சத்தியுகத்து தேவதையா பிறக்க போறேன், மைண்டுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும். ஏன்னா இப்பவே எங்கேயோ ஜென்மம் எடுத்துட்டு தான் இருக்கிறான் இல்லையா? ஸோ நாடகத்துடைய ஃபுல் ரகசியத்தையும் பாபா சொல்ல மாட்டார். ஸோ அதனால அது நமக்கு குஷியான விஷயமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற எதன் மீதும் பற்றே இருக்கக்கூடாது. ஒரு பாபாவோடு மட்டும் யோகத்தை ஈடுபடுத்துங்க. ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா, பிரதர் எப்படியாவது பாபா கிட்ட சொல்லி என்னை எங்க மாமாவோட சேர்த்து வச்சிடுங்க அப்படின்றாங்க. அந்த கலியுகத்துடைய மாமாவோட சேர்றதுக்கு அவங்க அதுக்காக பாபா குழந்தை ஆகுறாங்களாம்.
அப்ப நாம ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணணும், ஸ்ரீ லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணணும், அது ஞாபகம் இருக்கும். அதுக்காக நாம பாபா கிட்ட யோகம் வைக்கிறோம். அரக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அல்லது அரக்கனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவனாவது தவம் பண்ணுவானா? ஏன்னா கலியுகத்துல அரக்கிய அரக்கர்கள் தான் இல்லையா? அதனால ஒரு பாபா கிட்ட புத்தி ஈடுபடுத்தணும். பாபா, இனிமையிலும் இனிமையான பாபா, உங்களை நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி சும்மா சொல்றதுக்காக இறை தந்தைன்னு சொன்னோம், ஒண்ணுமே தெரியாது, அப்பான்ற அன்பே இருக்காது. அப்படி இருந்தா ஏசப்பா ஏசப்பா ஏன் சொல்ல போறாங்க? பரலோக பரமபிதாவேன்னுவாங்க. ஆனா அன்பெல்லாம் இயேசு கிட்ட போகும், அதுலயே அன்பு இருக்காது, ஏன்னா அவரை பத்தியும் தெரியாது. முழுசா உங்க புத்திய ஒரு பாபா கிட்ட ஈடுபடுத்தணும். ஆனா இப்பதான் உங்களை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பாபா. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை மறுபடியும் கொடுக்க வந்திருக்கிறீங்க, என்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்க. நான் கவனக்குறைவா இருக்க மாட்டேன், கலியுகத்தின் எந்த கவர்ச்சியிலும் சிக்க மாட்டேன், ஏன்னா அது சுடுகாடா ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால இதை நான் ஏன் நினைவு செய்யணும்? ஒரு ஃபேமஸான நடிகை, பயங்கர அழகான நடிகை, கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் 2 மாசத்துல அரசியல் பிரச்சாரத்துக்காக போனாங்க. போற வழியில ஃப்ளைட்டு ஏதோ ஆகி இறந்துட்டாங்க. ஃப்ளைட் வெடிச்சு இறந்துட்டாங்க. இப்ப கணவன் துடிக்கிறார். அப்ப ஒருவேளை அந்த கணவனுக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு சாக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாக போறாங்க, சுடுகாடு ஆக போகுதுன்னு தெரியும். அப்ப ஏன் பற்று வச்சிருக்கிற? அதை ஏன் நாம நினைக்கணும்? இல்ல, செத்தவங்களுக்கு பார்க்காம நெருப்பு வச்சுட்டு இப்படியே போங்கன்னுவாங்க. ஏன்னா பார்த்தா அவ்வளவுதான், துடிப்பாங்க, அதுக்காக சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க செத்துட்டாங்க, இனி பார்க்காத. செத்த பணத்தை அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்களே, நெருப்பு வச்சுட்டு. அது மாதிரி புத்தினால நெருப்பு வச்சுட்டு நீ போ, அதை ஏன் நீ நினைவு செய்யணும்? பாபா சொல்றார், இந்த சுடுகாட்டுல குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு என்ன நினைவு செய்யுங்க. எவ்வளவு ஈஸி இது. ஜஸ்ட் என்ன நீ நினைவு செஞ்சுட்டு சுடுகாட்டுல இருந்துகிட்டேன்றாரு. சூப்பர், பார்த்தீங்களா? குடும்ப விவகாரத்தை என்னன்னு சொல்றாரு? சுடுகாட்டுல இருந்துகிட்டே என்ன நினைவு செய்ய. அதனாலதான் சங்கர சுடுகாட்டுல காட்டுறாங்க. நம்மளுடைய பார்ட்டு தான் இல்லையா? சுடுகாட்டுல இருந்துகிட்டே நினைவு செஞ்சுட்டு இருக்கு. வெளி உலகத்துக்கு அது குடும்பம், உங்களை பொறுத்த வரைக்கும் இது சுடுகாடு. அதனால புத்தி எங்க இருக்குது? அடுத்து சத்தியுகத்துல எந்த உடம்பை எடுக்க போறோம் அதுக்கான தவத்துல ஈடுபட்டுட்டு இருக்குது, பாபா கிட்ட புத்தியை இணைச்சிட்டு இருக்குது. ஈஸி தானே? இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணணும். டிவி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, முரளியை தவிர எல்லாமே உங்க புத்தியை சிதறடிச்சிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியே வெறும் ஞானத்தை மட்டுமே பேசுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப பாபா குழந்தைங்க கூட தானே பேசிட்டு இருக்கிறோம், பார்த்தா அவங்க வேற யாரையோ பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. பாபா, முரளி, இது 2 மட்டும் இருந்தாதான் இந்த நிலை சாத்தியம். குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு புத்தி பாபா கிட்ட இருக்குது. எனக்கு இப்படி ஆச்சு, இவங்களுக்கு இப்படி ஆச்சு, என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நீங்க யோகா பண்ணுங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட இருக்கிற பற்று நீக்கிறதுக்கு நீங்க தான் யோகா பண்ணணும் இல்லையா? பற்று நீக்கிறதுக்கு தான் பாபா யோகாவே கத்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்குதான் எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன், முரளியை கேளுங்க, தயவுசெய்து முரளியை கேளுங்க அப்படின்னு சொல்றது. பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சாங்க. அப்படி பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது புத்தி எங்க போகுது? அவங்களுடைய வேலையை பத்தி, ஆபீஸை பத்தி, பிசினஸை பத்தி போயிட்டே இருக்குது. குதிரை மாதிரி போகுது அவங்க மனம்.
சூடா இருக்கிற தோசைக்கல்ல தண்ணியை போட்டோன்னா அப்படி சிதறி அடிக்கும்ல, அந்த மாதிரி மனம் அது இஷ்டத்துக்கு ஓடுதான் மனம்ன்ற குதிரை. ஸோ அப்படி ஓட விடாம உங்க கண்ட்ரோல்ல வைங்க. சரீர நிர்வாகத்துக்காக எந்த காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தியின் தொடர்பு ஒரு பாபா கிட்ட மட்டும் ஈடுபடுத்துங்கன்னு பாபா சொல்றார். ஒரு பாபா கிட்ட மட்டும் புத்தி ஈடுபடுத்தணும். சப்போஸ் குழந்தைங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் வருது. அப்ப நான் எல்லார்கிட்ட இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னை தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒதுக்கி வைக்கல, நீங்க தான் ஒதுக்கி வைக்கிறீங்க எல்லாத்தையும், இல்லையா? இப்படிதான் இருக்கணும். இப்ப பாபாவோட அந்த போதை வரும் பொழுது இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது, ஆனந்தமா இருக்கும். இன்னொருத்தர் உங்க தொடர்புல வரும்போதுதான் உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், ஐயோ பாபா கிட்ட இருந்து பிரிக்க வந்துடுச்சே மாயா அப்படின்ட்டு. அதனால புத்தி ஒரு பாபா கிட்டே இருக்கணும். அப்படி ஈடுபட்டுட்டு இருக்கும்போதுதான் அந்த அன்புனா என்னன்னு தெரியும், அந்த போதை தெரியும். எவ்வளவு நினைச்சாலும் உங்களுக்கு பத்தக்கூடாது, இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும், அதே தான் இருக்கணும். என்னுடைய நினைவின் மூலமா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அல்ப கால பலன் தான் கிடைக்குது. எவ்வளவு கடுமையா பக்தி செஞ்சீங்க, இருந்தாலும் என்ன ஆச்சு? மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சாட்சாத்காரமாகி இருக்கும், அவ்வளவுதானே. முக்தியா அடைஞ்சீங்க, ஜீவன் முக்தியா அடைஞ்சீங்க. இந்த சங்கமயுகத்துல இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறதன் மூலமா தான் பலனே. இதுக்கு முன்னாடி பக்தியில அதிக பக்தியை நீங்க தான் பண்ணீங்கன்றாரு. இதுதான் செம ஆச்சரியம். அப்பெல்லாம் அப்படியே உழுந்து கதர்ன, என்ன வேணாலும் பண்றேன்னா. ஆனா நாடகத்தின்படி பாபா வரும்போது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். சோ இப்ப ஞாபகப்படுத்துறாரு, எவ்வளவு கடுமையா பக்தி செஞ்சு. சோ இது பாத்தீங்கன்னா புராணம், அந்த கலர்ஸ் தமிழ்ல காளி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் பாத்தீங்கன்னா காளி ஏதோ ஒரு பிரச்சனையில இறந்துடுவாங்க. போய் இறந்து அப்புறம் ஒரு குழந்தையா பிறப்பாங்க. பிறந்து அந்த கல்யாண வயசு வரும்போது சிவன் வருவார், வந்து ஞாபகப்படுத்துவார், நீதான் பார்வதின்றத ஞாபகப்படுத்துவார். சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு தீவிர பக்தி பண்ண ஞாபகம் இல்லையா? வெறும் காட்சி தான் கண்ட, உனக்கு முக்தியும் கிடைக்கல, ஜீவன் முக்தியும் கிடைக்கல, ரெண்டுத்தையும் கொடுக்கிற டைம் இப்ப வந்துடுச்சு, முயற்சி பண்ணு. 21 பிறவிக்கு உலகத்துக்கு எஜமானரா ஆகுறீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்கறேன் நானு, மிகப்பெரிய பாக்கியத்தை அடைய போறீங்க. இப்ப என்கிட்ட மட்டும் புத்தி இருக்கட்டும். குடும்பத்துல இருந்துகிட்ட, ஏன்னா குடும்பத்துல இருக்கும்போதுதான் அந்த 5 விகாரத்தை நீ வென்றியான்னு தெரியும். 5 விகாரத்துக்கான டெஸ்ட் பேப்பர் உனக்கு அப்பதான் வரும். சொர்க்கத்துல கர்ப்பம் கூட மாளிகையா இருக்குது, ஆனா இங்க நரகத்துல கர்ப்பம் ஜெயிலா இருக்குது. நீங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய பிறப்பு எப்ப நடந்துச்சுன்னு மட்டும் நீங்க புரிய வைக்கணும், இல்லையா? ஏன்னா அவங்க துவாபர யுகத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அதை நம்ம சொல்லணும், சத்தியுகத்துலதான் அவர் பிறந்தாரு. சோ அப்ப நம்ம புரிய வைக்கணும். புராணத்துல கிருஷ்ணர் ஆளில வந்ததா காட்டுறாங்கல்ல. சோ எப்ப வருது? பிரளயத்துக்கு அப்புறம் வர்றதா காட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஆனா அது மாதிரி இலையில வரல, உலகத்தின் தொடக்கத்துல வராருன்னு அர்த்தம் அப்படின்னு புரிய வைக்கணும். செம சூப்பர்ல, பக்தியிலே இருக்குது இது. ஆனா இன்னொரு பக்கம் ஜெயில பிறந்ததாகவும் காட்டுறாங்க. சோ அது வேணா நரகம் இருக்கும் பொழுதே பிறக்கிறாரு, ஆனா அவர் நரகத்துல பிறக்கல, நரகமும் இருக்குது அந்த டைம் அவர் பிறக்கிறார். ஏன்னா சங்கமயுகம் நரகம்னு சொல்லலாம், சொர்க்கம்னு சொல்லலாம், இல்லையா? சரி. ஆனா அப்பவும் அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறாரு இல்ல, அவர் ஜெயில மாட்டல. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நரகம், ஆனா அவரு அதை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு.
கிருஷ்ணர் இங்கேயா இருக்கிறாரு, எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? சூப்பரா கேக்குறாரு பாருங்க. கிருஷ்ணர் இங்கேயா இருக்கிறாரு, எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? கிருஷ்ணபுரிக்கு எஜமானர் ஆகிறதுக்காக நாம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? கிருஷ்ணர் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுக்குப்பா பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? செம சூப்பர் இல்லையா? வாவ், லவ் யூ பாபா. கிருஷ்ணபுரிக்கு எஜமானர் ஆகணும் நாம, அதுக்காக பாபா எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்பா இவ்வளவு பெரிய ஆஸ்தி கொடுக்குறாரு, அவருக்கு நன்றி கடனோட கையெடுத்து கும்பிடணுமா? அல்லது டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு, அவங்கள கையெடுத்து கும்பிடணுமா? அவங்களுடைய மகிமை பாடணுமா? உங்க அப்பாவை நீங்க எப்பயும் கும்பிட்டுட்டா இருக்கிறீங்க, உங்க டீச்சரை கும்பிட்டுட்டா இருக்கிறீங்க. டீச்சர் கிட்ட படிக்கணும், அவ்வளவுதான். குழந்தை அப்பாவை அடிக்கடி கும்பிட்டுட்டா இருக்குது. சோ படிக்கணும், படிக்கிறது தான் பாபா கொடுக்குற மரியாதை. படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நடத்தையை மாத்திக்கிறது தான் அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு மரியாதை எல்லாமே. இப்ப நீங்க அப்பா கூட வீட்டுல இருக்கிறீங்க இல்லையா? ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் மதுபனும் நம்மளுடைய வீடு. இவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்துல 5 விகாரங்கள்ன்ற கிரகணம் எல்லோருக்கும் பிடிச்சிடுச்சு. அதனால முற்றிலும் கருப்பா இருக்கிறீங்க. 5 விகாரங்கள் உங்களை கருப்பாக்கிடுச்சு. சத்தியுகத்துல நீங்க வெள்ளையா அழகா இருந்தீங்க, இப்ப கருப்பா இருக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அழகா இருந்தாரு, இப்ப கருப்பா இருக்கிறார். எத்தனை முறை அவர் கருப்பாகவும் மீண்டும் அழகாகவும் ஆகியிருப்பார். எத்தனை முறை இந்த கம்சபுரி கிருஷ்ணபுரியாகவும் இதே கிருஷ்ணபுரி மீண்டும் கம்சபுரியாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? சிவபாபா. ஏன்னா சிவபாபா வரலன்னா இது சக்கரமாகவே இருக்காது. சிவபாபா வந்து மீண்டும் தூய்மை ஆக்கிட்டு போயிடுறாரு. சோ கிரகணம் பிடிச்சிருக்கு, கருப்பாக்கிட்டீங்க. சோ அதுக்கு நேத்து வானிலை சொன்னாரு, 5 விகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா கிரகணம் விட்டு போயிடும். ஏன்னா இந்த விகாரங்கள் தான் கிரகணமே. அது ஒரு பழைய வானிலை சொல்ல, எப்படி விடுறது? நீங்க விட்டீங்கன்னா அது விடுபட்டுடும் அப்படின்னு சொல்றாரு. காமத்தை எப்படி விடுறது? விட்டீங்கன்னா விடுபட்டுடும். காமத்துல இவ்வளவு மூழ்கி இருந்தேன், என்னால எப்படி விட முடியும்? இவ்வளவு மூழ்கி இருந்தன்றதே மறந்துடுங்க, விட்டுருவீங்க. நான் அப்படி பட்டவனே இல்லைன்னு சொல்லுங்க, டக்குன்னு மறந்துடுவீங்க, முடிஞ்சு போச்சு. கோபத்தை எப்படி விடுறது? கோபம் எனக்கு வரவே வராது. அப்ப ஒருத்தர் திட்டுறாரோ, பயங்கர கோபம் வருது, கோபம் வருது, ஆனா நான் கோபப்படுறவனே கிடையாதுன்னு சொல்லுங்க, டக்குன்னு முடிஞ்சு. அவ்வளவுதான். நீங்க அந்த எண்ணம், மைண்ட் கேம் தானே இது, எண்ணங்களின் விளையாட்டு. டக்குன்னு அதுக்கேத்த மாதிரி எண்ணம் நீங்க இருக்கணும், அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கிறதுக்கு எந்த ஞானம்? அந்த ஞானத்தின் சொரூபம் ஆயிடுங்க, அவ்வளவுதான். அழகா இருந்தேன்னா இப்படி கருப்பா துர்நாற்றம் வீசுறவனா ஆயிட்டேன், நான் இப்ப நறுமணம் மிக்கவனா ஆகணும். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், ஆகணும். அதுக்காக அப்பாவை நினைச்சிட்டு இருக்கிறேன், நினைக்கும் போது அது இருக்கணும். மாயின் புயல் வரும்போது நான் கருப்பா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் வெள்ளையா ஆயிட்டேனேன்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து யாரோ ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, இது நான் இண்டிவிஜுவலா ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பதில் இல்லையா? ஸோ நான் அழுக்கா இருக்கிறேன்னு நினைக்கிறதா, பவர்ஃபுல்லானவன் நினைக்கிறதா? பாபாவை நினைக்கும் போது நான் அழுக்கா இருக்கிறேன் பாபா, என்னை தூய்மையாக்கு பாபான்னு நினைக்கணும். மாயின் புயல் வரும்போது நான் தூய்மை ஆயிட்டேன், நீ யாரா என்னை அழுக்காக்க ட்ரை பண்றது, எட்ட ஓடுறான்னு தோர்த்தணும். லவ் யூ பாபா. சரி, ஆத்மாக்களாகிய நீங்க பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியவங்க. பிரம்மாண்டம்னா என்னது? பிரம்ம தத்துவம், பிரம்மாண்டம், சாந்தி தாமம், பரந்தாமம், நிர்வாண தாமம் எல்லாமே ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. ஆத்மாவின் உலகம், ஆத்மாவுடைய வீடு. அத பிரம்ம தத்துவம்னு சொல்றோம். அகம் பிரம்மம்னு சொல்றது கூட பிரம்மை, அதாவது தப்பு. ஏன்னா நீங்க என்ன பிரம்மமா? நீங்க அந்த பிரம்மத்துக்கு எஜமானர்கள். நீங்க உங்களுடைய சிம்மாசனம் பிரம்மாண்டம். நான் பிரம்மாண்டத்துக்கு மட்டுமே எஜமானனா இருக்கிறேன்.
ஆனா நீங்க பிரம்மாண்டத்துக்கும் எஜமானன், இந்த உலகம் ஸ்தூல உலகத்துக்கும் எஜமானன், சொர்க்கத்துக்கு எஜமானனா இருக்கிறீங்க இல்லையா? உண்மையிலே ஆனா சிவபாபா பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானன், சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது. உண்மையிலே நம்முடைய தேசமே பிரம்மாண்டம், சாந்தி தாமம் தான், பரந்தாமம் தான். அங்கதான் உங்களுடைய ஆத்மா தூய்மையா இருக்குது. பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்களா, இந்த உலகத்துக்கும் எஜமானர்களா நீங்க இருக்கிறீங்க. ஆனா நான் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானா இருக்கிறேன். பாருங்க, இந்த உலகத்தை சொர்க்கமா இருக்கும்போது நான் வரல, புது உடல் இருக்கும்போது வரல, நடுவுலயும் வரல, கடைசியில இத்து போன உடல் இருக்கும்போது தான் பாபா வர்றார். அவர் முழுசா இல்லையா? யார் உடம்புல பாபா வர்றாரு? எந்த ஆத்மா முழுசா 84 பிறவி எடுத்திருக்கோ அந்த ஆத்மாவுடைய உடம்புல, அதாவது பிரம்ம பாபாவுடைய உடம்புல வர்றார். குழந்தைங்க முரளிய குறைஞ்சது 5-6 முறை படிக்கணும் டெய்லியும், அல்லது கேட்கணும். அப்பதான் புத்தியில நிக்கும். மேலும் குஷியின் அளவு அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா இந்த ஞானம் அவ்வளவு சீக்கிரம் நிக்க விடாது. விஷம் வந்து அமிர்தத்தை தூக்கி கடாசிடும். அப்ப திரும்ப 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 5-6 தடவை படிக்க சொல்றாரு. ஜானகிதாதி இப்ப வரைக்குமே அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றாங்க. அப்பதான் புத்தியில அதுதான். அப்ப 5-6 தடவை நீங்க முரளி கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு நாள்ல வேற எதுவுமே கேட்கறதுக்கு டைம் இருக்காது. நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்ய வேண்டியதுதான். அப்போதான் குஷியின் அளவு அதிகரிக்கும். அப்போதான் ஆத்மா தூய்மை ஆகும். மாயா அடிக்கடி நினைவை மறக்க செஞ்சிடும். ஆனா நீங்க அப்படி முரளியை கேட்கறதுக்கோ பாபாவை நினைக்கிறதுக்கோ உடலை வருத்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமா மாதிரி இல்லையா? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா, நடந்து போகணும், ஒரு புல்ல சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே உள்ள இழுத்துக்குமா ஆமை கர்மேந்திரியங்களை. அந்த மாதிரி அப்படியே பாபா நினைவுல மூழ்கிடுங்க. உடலை வருத்த வேண்டிய எந்த விஷயமும் இங்க கிடையாது. ஸோ எல்லாத்துலயும் ரொம்ப நல்ல நேரம் அப்பாவை நினைக்கிறதுக்கும் முரளி படிக்கிறதுக்கும் அமிர்த வேலை. அதோடைய தாக்கம் முழு நாளும் இருக்கும் இல்லையா? அந்த பவர். ஆனா அந்த அமிர்த வேலை நீங்க பவர்ஃபுல்லா யோகா பண்ணாதான் முழு நாளும் இருக்கும். சும்மா ஏந்திரிச்சிட்டாலே எல்லாம் இருக்காது. ஸோ அப்ப அந்த மாதிரி போதை ஏத்தணும். போதை ஏத்துற மாதிரி விஷயங்களை அசப்போடணும். ஞானத்தை சிந்தனை பண்ற டைம் தான் அமிர்த வேலை. சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. முழுக்க முழுக்க நீங்க ஞானத்தை கேட்கறதுலயே முழு நாளையும் செலவு பண்ணீங்கன்னா தான் அமிர்த வேலையில ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும். இல்லைன்னா மற்ற விஷயங்கள் தான் வரும். முதல்ல நம்மள படைப்பவருக்கு போக படைச்சிட்டு பிறகு சாப்பிடணும் இல்லையா? நமக்கு கொடுக்கிறவர் பாபா. அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு சாப்பிடுங்க எதா இருந்தாலும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நினைவுல சூக்ஷ்மதனத்தை போய் அவருக்கு ஊட்டி விடுறத நினைச்சுக்கிட்டே அப்புறம் தான் நீங்க சாப்பிடவே செய்யணும். ஸோ இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சிவபாபாவுடைய யஜ்யத்திலிருந்து சாப்பிடுறீங்கன்னா முதல்ல அவருக்கு தானே நீங்க போக வைக்கணும். ஸோ ஒண்ணு சமைச்ச உடனே ஒரு தட்டுல போட்டு பாபாவுக்கு வைப்பாங்க. ஸோ அது ஜென்ரலா வைக்கிறது. ஆனா அது இல்லாம நீங்க அதை எடுத்து சாப்பிடும்போது கூட நீங்க சூக்ஷ்மதனத்துல போய் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அடுத்தது தான் சாப்பிடணும். சாப்பாடு போட்டு நீங்க எல்லா மதத்திலையும், அதாவது நல்ல மத பற்று உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா லபக்குன்னு எடுத்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஏதோ ஒண்ணு இறைவனுக்கு நன்றி செல்றது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அல்லது ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு தண்ணி எடுத்து இப்படி இப்படி தெளிச்சுட்டு சுத்தி தெளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க.
ஸோ அதெல்லாம் எதோடைய நினைவு? இப்ப நாம சூக்ஷ்மோதனத்துக்கு போய் பாபாவுக்கும் சூக்ஷ்ம தேவதைகளுக்கும் ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுறது. அதனாலதான் பிரம்ம போஜனத்துக்கு தேவதைகளும் இயங்குறாங்க அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்ப பாபாவுடைய நினைவுல பிராமணர்களாகிய நாம வைக்கிற அந்த போஜனத்துக்கு, அதாவது உணவுக்கு, சோ அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது இல்லையா? ஏன்னா பாபா சாப்பிட மாட்டார் தெரியும், மற்றபடி சூக்ஷ்ம தேவதைகளுக்கு அந்த வாசனை எடுப்பாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். சோ அப்ப நம்ம தூய்மையா இருந்தாலும் சாப்பாடே வைக்கலன்னா இல்ல, ஏன்னா அவங்க தேவதைகள், நீங்களா கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பக்காவான குணம் உடையவங்க. அவங்கள பட்டினி போடுற பாவம் வந்துடும் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு பக்கா தூய்மையா பக்கா சேவதாரியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உணவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனா நீங்க வைக்கவே இல்லைன்னா வையுங்க. சூக்ஷ்மவதனத்துல இதெல்லாம் சாட்சாத்காரம் ஏற்படுது, நாடகத்துல இதெல்லாம் பதிவாகி இருக்கு. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு சூக்ஷ்மவதனம் அப்படியே டிரான்ஸ்ல போய் போக கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா நிறைய பேரு. ஸோ அப்ப நம்ம புத்தினால போவோம், ஒரு சிலருக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ல பாபாவே பிடிச்சி இழுத்துருவாரு. ஸோ அங்க வந்து நிஜமாகவே அங்க பிரம்ம பாபா, சிவபாபா, தாதிங்க எல்லாரும் இருக்கிறதே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காட்சி காட்டுறது நாடகத்துல பதிவாகி இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா சிவபாபாவுக்கு போக வைக்கணும். அப்ப உண்மையிலே சூக்ஷ்மவதனத்துல அங்க ஏதோ நடக்குது இல்லையா? அதனால வைக்கணும். அவர் நிராகாரமானவரா இருக்கிறாரு சிவபாபா, அவருக்கு உடலே கிடையாது. தேவதைகளை பத்தி பாடும்போதுதான் பிரம்ம போஜனத்தின் மீது தேவதைகளுக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரம்ம போஜனத்தை சாப்பிட்டுதான் பிராமணன்ல இருந்து நீங்க தேவதை ஆகுறீங்க. சூக்ஷ்மவதனத்துல தேவதைகள் வராங்க, கூட்டம் கூடுது, இது எல்லாமே விளையாட்டு, நல்லது இல்லையா? சோ அது ரொம்ப முக்கியம். அதனால அது சமைச்ச உடனே வைப்பாங்க. நீங்க எப்பவுமே சமைச்சும் போது வைக்கிறது ஒண்ணு, அது இல்லாம நீங்க சாப்பிடும்போது கூட அப்படி சாப்பிடணும். அடுத்தது பாபா கிட்ட ஊட்டி விட்டுக்கிட்டு பாபா கூட பேசிக்கிட்டு சூக்ஷ்ம வதனத்திலே சாப்பிடுங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பாபாவோடவே வாழறதுக்கான யுக்திகளும் கூட. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், புத்தியில முழு குறிக்கோளை வச்சு பற்றில்லாதவரா ஆகணும். இந்த சுடுகாட்டை மறந்து பாபாவை நினைவு செய்யணும். ஆன்மீக சேவை, உலகாய சேவை செய்யணும், இரட்டை சேவை செய்யணும். ஸோ மெயினா சுடுகாட்டை மறந்து நினைவு செய்யணும் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் மறந்து பாபா கிட்ட தான் புத்தி இருக்கும். பாபா நான் வேற எதையும் நினைக்க மாட்டேன், நினைச்சா உன்னை விட நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். நான் எதையும் பார்க்க கூட மாட்டேன், அப்படி போயிட்டே இருக்கலாம். கண்ணால கூட எதையும் பார்க்காதுங்க, தானாவே உங்க மனநிலை சூப்பராகுது. ஸோ ஏன்னா அந்த லட்சியம் நாராயணன் பதவி, அப்படி இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆவாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன், நானும் அப்படி இருக்கணும்ல, அப்பதானே ஈக்குவலானவங்கள தானே கல்யாணம் பண்ணி வைப்பார். ஸோ முற்றிலும் பற்றில்லாதவர் ஆகணும். ஸோ படைக்க வேண்டியவருக்கு படைச்சிட்டு இல்லையா? ஏன்னா கொடுத்ததெல்லாம் அவரு தான், அவருடைய யஜ்யத்துல இருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்ப அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு பிறகுதான் சாப்பிடணும். ஸோ பாபாவை நினைக்கிறதுக்கும் இந்த ஞானத்தை சிந்தனை பண்றதுக்கும் முரளி கேட்கறதுக்கும் மிக அற்புதமான நேரம் இந்த அமிர்த வேலை. அதோடைய தாக்கம் முழு நாளும் இருக்கும். அமிர்த வேலையோட நிறுத்திடக்கூடாது, குறைஞ்சது 5-6 தடவையாவது நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும், படிக்கணும். வரதானம், ஆன்மீக போதையின் மூலம் துக்கம் அசாந்தியின் பேரு அடையாளத்தை அழிச்சிடக்கூடிய அனைத்து பிராப்தி சொரூபமானவர் ஆகுங்க. ஆன்மீக போதையின் மூலம் துக்கம் அசாந்தியின்
பேர அடையாளமே தெரியாத மாதிரி அழிக்கக்கூடிய அனைத்து பிராப்தி ஸ்வரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஆன்மீக போதையில இருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? சமசூப்பரான வரதானம் பிராக்டிஸ் பண்றது. ஆன்மீக போதைன்னா நான் ஆத்மான்ற போதை எப்பவுமே இருக்கணும். நீங்க நடந்தாலும் சரி, என்ன காரியம் செஞ்சாலும் சரி. அதே மாதிரி நீங்க எதை பார்த்தாலும் ஆத்மாதான் உங்க கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு பேரு தான் ஆன்மீக போதை, ஸ்பிரிச்சுவல் இன்டாக்சிகேஷன். அதாவது ஆத்ம அபிமானியா இருக்கு. ஸோ ஆத்ம அபிமானினாலே அதுதான், ஆத்ம அபிமானி நிலை தான் ஆன்மீக போதை. நீங்க நடக்கும்போது, காரியம் செய்யும்போது ஆத்மாவா செஞ்சுட்டு இருக்கிறன்ற நினைவு இருக்கணும். சுத்தி வர்றதெல்லாம் ஆத்மா, அதேதான் உங்க புத்தியில இருக்கணும். இதே போதையில இருந்தீங்கன்னா பாபா கிட்ட இருந்து அனைத்து பிராப்தியும் அடைந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். அப்படியே அனைத்து பிராப்தியிலும் நிரம்பி இருக்கிறதா அனுபவம் ஆகும். அந்த மாதிரி ஆன்மீக போதையில பிராப்தி சொரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இருக்கிற எல்லா துக்கமும் தூரம் ஓடி போயிடும். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நீ ஆத்ம உணர்வுல அது பயங்கர ஆனந்தம். சுத்தி இங்க என்ன நடக்குது, அவங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குதுன்னாலே நீங்க ஆத்ம உணர்வுல இல்லைன்னு அர்த்தம். நான் ஆத்மா நினைக்கும் போதே அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்புறம் நீங்க அவங்க பேசினா உங்களுக்கு என்ன, பேசாட்டினா உங்களுக்கு என்ன, அவங்க திட்டினா உங்களுக்கு என்ன, திட்டாட்டினா உங்களுக்கு என்ன, எதை பத்தியுமே கவலை இருக்காது. நான் ஆத்மா நாராயணன் உடம்புல இருந்த ஆத்மா நாராயணன் உடம்புக்கு போக போற ஆத்மா. இதே போதையிலே இருங்க. அதே மாதிரி மற்றவங்க பேசினா கூட ஒரு ஆத்மா பேசுது, நீங்க அவங்கள பார்க்க கூட தேவையில்ல. ஆனா மைண்டுக்குள்ள, ஏன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஆத்மா பேசுது அப்படின்னு பயிற்சி பண்றதோட அவங்கள பார்க்காம கீழே பார்த்துக்கிட்டு ஒரு ஆத்மா பேசிட்டு இருக்குதுன்ற அந்த உணர்வு ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நான் ஆத்மா, நான் பாபா ஒன்ன தவிர எதுவும் நினைக்க மாட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தேவையில்லாம எதையுமே பார்க்காதீங்க. அப்ப துக்கத்துடைய பேரு அடையாளமே இருக்காது. ஏன்னா ஒருத்தரை பார்த்து பார்த்துதான் அவங்க மேல நம்ம அன்பு பற்றே வளர்த்துக்கிறோம். பார்க்காதீங்க, பேசாதீங்க, கேட்காதீங்க. அப்புறம் எப்படி துக்கம் வரும்? துக்கத்துடைய அடையாளம் கூட இருக்காது. ஏன்னா துக்கம் அசாந்தியின் பிறப்பு அசுத்தத்தினால ஏற்படுது. எங்க அசுத்தம் இல்லையோ அங்க துக்கம் அசாந்தி எங்க இருந்து வரும்? யார் தூய்மையான ஆத்மாக்களோ அவங்க கிட்ட சுகமும் அமைதியும் தானாவே இருக்கும். சூப்பரா சொல்றாங்க. அழுக்கு இருந்தா சொல்லுவாங்களே, அழுக்கு இருந்துச்சுன்னா தானா ஈ வரும்னு சொல்லுவாங்களே, ஈ கொசு எல்லாம் வரும்னுவாங்க இல்லையா, சுத்தமா ஒரு இடம் இல்லைன்னா. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, சுத்தம் இருந்துச்சுன்னா அங்க துக்கம் அசாந்தி இருக்க வாய்ப்பே கிடையாது. அசுத்தம் இருக்குது, அதனாலதான் துக்கம் அசாந்தி வருதுன்றார். சுத்தமா இருக்கிற இடத்துல துக்கம் அசாந்தி எங்க இருந்து வந்துச்சு? அப்ப என்ன அர்த்தம்? மனசை சுத்தமா வச்சுக்கிறது, வெறும் ஆத்மா. தூய்மையான ஆத்மானா என்ன அர்த்தம்? ஆத்மான்ற உணர்வை தவிர வேற எதுவுமே அதுக்கு இல்லை. அந்த மாதிரி எந்த ஆத்மா தூய்மையா இருக்குதோ தானாவே அதை தேடி சுகமும் அமைதியும் வரும். தூய்மையில தான் எல்லாமே இருக்கு. செம சூப்பர் இல்லையா? தூய்மைனா என்ன? வெறும் ஆத்மா மட்டும் உங்களுக்கு தெரியுது, ஆத்மாவுடைய ஆதி அனாதி சமஸ்காரம் தெரியுது, அப்பதான் தூய்மை. இப்ப என்ன நடந்தாலும் உங்களுக்கு துக்கமே வராது. ஏன்னா கர்மத்தின் பலன் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் தூய்மையா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே நன்மைக்குதான், போயிட்டே இருங்க. ஏன்னா பாபாவுடைய வழிப்படி நடக்கணும். சுத்தி என்ன நடக்குது அதை பத்தி கவலை இல்லை, பாபாவுடைய வழிப்படி நான் என்ன பண்ணணும் அதுல மட்டும் கவனம் வைங்க.
ஸ்லோகன். யாரு சதா ஒருத்தருடைய ஈடுபாட்டிலே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்கதான் தடைகளற்றவர்கள். சூப்பர் இல்லையா? ஸோ அவங்களே தான் துக்கமற்றவர்களும் கூட. இப்போ ஆத்மா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா. ஸோ இதே மைண்ட்ல இருந்தா உங்களுக்கு எந்த தடையுமே வராது. தடையே வந்தாலும், தடை விதிக்கணுன்ற எண்ணத்திலே ஒருத்தர் வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க நல்லவங்களாவே தெரியும். ஸோ நீங்க நல்லவங்களாவே நினைச்சு பேசுவீங்க. தானாவே அவங்க தடைகளற்ற உங்களுக்கு இருக்கிற தடையை விலக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், எப்பவுமே ஒருத்தர் ஈடுபாட்டிலேயே மூழ்கி இருக்கணும். எதுவுமே அதுக்குதான் பாபா சொல்றாரு, மீராவை அவ்வளோ அற்புதமான உதாரணமா சொல்றாரு. நீங்க ஞான மீராக்கள், ஞானத்திலேயே நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. அவர் ஒருத்தர் அன்பிலே மூழ்கிட்டு இருங்க, தடையெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் வாணி. ஸோ பல தடவை கேட்கணும். கேட்கும்போது தான் அந்த போதை. ஓம் சாந்தி.